உலகில் 7 போர்களை நிறுத்திய தனக்கு ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது கடினமாக உள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார். ஆனாலும் இரு நாடுகள் இடையே தீர்வு எட்டப்படவில்லை என்பதால் உலகின் 7 போர்களை நிறுத்திய தனக்கு ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது கடினமாக உள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறியிருப்பதாவது, புதினும் ஜெலன்ஸ்கியும் இணைந்து செயல்படுவார்களா என்று நாங்கள் பார்த்து வருகிறோம் என்றும், இருவருடனும் நானும் இருக்க வேண்டுமா இல்லையா என்பது பின்னர் பார்ப்போம் என்றும், இருவரும் சந்திக்க வேண்டும் என்று தான் விரும்புவதாக தெரிவித்தார். NDA கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் CB ராதாகிருஷ்ணன் பாஜக மூத்த தலைவர் அத்வானியிடம் வாழ்த்து பெற்றார். துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த பதவிக்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி நிறைவு பெற்றது. இதில் ஆளும் பாஜக கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த CB ராதாகிருஷ்ணனும், எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன் ரெட்டியும் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளனர். துணை ஜனாதிபதி தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் CB ராதாகிருஷ்ணன் டெல்லியில் LK அத்வானியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மோடி, புதின் உட்பட 20 உலக தலைவர்கள் SCO மாநாட்டில் பங்கேற்பதாக சீனா அறிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உட்பட 20 உலக தலைவர்கள் பங்கேற்பதாக சீனா அறிவித்துள்ளது. சீனாவின் தியான்ஜின் நகரில் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா தீவிரமான வரி விதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிலையில் இந்தியாவுடன் சீனா நெருக்கம் காட்டி வருகிறது. இந்தியா மீது அமெரிக்கா விதித்த வரிக்கும் சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடி சீனா பயணம் மேற்கொள்வது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மேலும் இதுகுறித்து பெய்ஜிங்கில் செய்தியாளர்களை சந்தித்த சீன வெளியுறவு இணை அமைச்சர் லியூ கூறியதாவது, ஜப்பானை சீனா வெற்றிகரமாக எதிர்கொண்டதை கொண்டாடும் இந்த நிகழ்ச்சியில் மாநாட்டுக்கு வரும் பல தலைவர்கள் பங்கேற்க இருக்கின்றனர் என்றும், தனது நவீன ரக ஆயுதங்கள் பலவற்றையும் இந்த ராணுவ அணிவகுப்பில் சீனா காட்சிப்படுத்த இருக்கிறது என தெரிவித்தார். உத்தரகாண்டில் ஏற்பட்ட மேகவெடிப்பால் மண் சரிவு ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டம் தாராளி என்ற பகுதியில் இன்று அதிகாலை திடீரென மேகவெடிப்பு ஏற்பட்டது. இதனால் தாராளி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏராளமான பகுதிகள் கடும் சேதத்தை சந்தித்தன. இதனால் ஏராளமான குடியிருப்புகள், கட்டடங்கள் மண்ணில் புதைந்தும் மண் சரிவில் சிக்கிய வாகனங்கள் கடும் சேதமடைந்தன. மேலும் தாராளி சக்வாரா சாலையில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சாக்வாரா என்ற கிராமத்தில் மண் சரிவால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.